இது எங்களோட ஒன் ஆஃப் த ஸ்டார் ப்ராடக்ட் இது. தூதுவளை டிப் சூப்புன்னு சொல்லி. ஸோ இது நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, கிரீன் டீ மெக்கானிசம் தான். ஹாட் வாட்டர்ல நீங்க டிப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தூதுவளை சூப் வந்துரும். ஓகே. ஸோ ட்ரை தூதுவளை லீவ்ஸ் இருக்கும். சால்ட், பெப்பர், கியூமன் இது மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஃபில்டர் பேக்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் ஃப்ரீ. இது வந்து சர்டிஃபைட் தான் இது ஃபுல்லா. ஸோ திஸ் இஸ் மை ப்ராடக்ட். தூதுவளை பர்பிள் நைட் ஷர்ட். ஓகே, நைஸ். ஸோ இது வந்து எங்களோட டிப் சூப். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. மித்த க்ரீன் டீ மாதிரி நீங்கள் அதை வெளியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ நேரம் உள்ளே இருக்குதோ மேக்ஸிமம் உள்ளே இருக்கிற நேரம் வந்து நிறைய டிஃப்யூஷன் இருக்கும். ஓகே. ஐ திங்க் கோல்டு டைமில் அதை குடித்தா நல்லாவே ஒரு ரிலீஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அந்த சூத்தனிங் எஃபெக்ட் நம்ம நிறைய டைம் இந்த பெப்பர்லாம் சாப்பிட்டா வில் ஃபீல் பெட்டரில் இந்த கோல்டு டைமில் அந்த எஃபெக்ட் இருக்குது. கண்டிப்பாக தூதுவளை as I said முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டீகன்ஜஷன்ஸ் அந்த மாதிரி உங்களோட த்ரோட் இரிட்டேஷன் இதெல்லாம் கம்மி பண்ணும். ஐ திங்க் நல்லா இருக்குது. பார்த்து ஜென்ரலாகவே குடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்க டைமில் இதை குடித்தா ஒரு ஃபீல் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட் வில் பி குட் appetizer நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பாக சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா உள்ளே வந்து ஜீரகம் இருக்கனால ஜீரகம் வந்து கட்டை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணும். நல்லா பசி எடுக்கணும். நல்லா பசி எடுக்கும்போது நிறையவே சாப்பிட்றாங்க. அதே மாதிரி சார் இதை நம்ம ரொம்ப கன்வீனியன்ட் ஈட்டிங்காகவும் பார்க்குறோம். நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து தூதுவளையை பறித்து அவங்க அந்த பக்குவமாக செஞ்சு தாத்தா பாட்டி அந்த காலத்தில் இருக்கும்போது எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எல்லாருமே பிஸியாக இருக்கும்போது யாரும் பண்ண முடியல. கண்டிப்பாக. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஹைஜீனிக்காக ஒரு சாஷியலே பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த ஃபில்டர் பேக்ஸ் வி டேக்கன் அட்மோஸ்ட் கேர். எந்த விதமான ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள இல்லாத அளவுக்கு கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் போட்டு கரெக்டான டோசேஜ் போட்டு NABL லேபில் டெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 lakh + கன்சியூமர்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸில் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க.